அன்பிற்குரிய புதுச்சேரி வாழ் சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கும் திட்டம் உருவாக்கவும் மிகவும் அடிப்படையானது. ஒரு நாட்டில் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்ற தகவல்களை அரசு துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும் மிகப்பெரிய ஜனநாயக நடவடிக்கை. 2027 ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசு நவீன தொழில்நுட்ப வசதியோடு செல்ஃப் எனிமரேஷன் எனும் சுய கணக்கெடுப்பு முறையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது மக்களுடைய நேரடி பங்களிப்பை உறுதி செய்கிறது. இதில் பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப விவரங்களை தாங்களே வெப்சைட் மூலம், மொபைல் மூலம் பதிவு செய்யலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசாங்கத்தின் வேலை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு. நாம் வழங்கும் தகவல்களின் அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் பள்ளிகள், மருத்துவமனைகள், குடிநீர் திட்டங்கள், வீட்டு வசதிகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், சாலை வசதிகள் போன்றவை திட்டமிடப்படும். எனவே இந்த கணக்கெடுப்பில் ஒவ்வொரு குடும்பமும் முழுமையான சரியான தகவல்களை பதிவு செய்து அவசியம் அது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும். இளைஞர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், சமூக அமைப்புகள், மகளிர் குழுக்கள் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப வசதி குறைவாக உள்ள பகுதியில் வசிக்கும் மக்களும் சுய கணக்கெடுப்பில் பங்கேற்க உதவ வேண்டும். இதை நம்முடைய கடமையாக நினைத்து செயல்பட வேண்டும். குடிமக்களை பற்றிய தகவல்கள் சரியாக இருந்தால்தான் திட்டமிடல் சிறப்பாக இருக்கும். திட்டமிடல் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டின் வளர்ச்சி வேகம் பெறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அனைவரும் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுத்து 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம். நன்றி. ஜெயஹிந்த்.